26ஆம் ஆண்டு தமிழரின் தைத்திருநாளாம் பொங்கல் நெருங்கி வரும் இந்த வேளையில் ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கக்கூடிய அனைத்து காளை உரிமையாளர்களும் தங்களுடைய காளைகளை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் அவங்களுடைய காளைகள் ஆரோக்கியத்துடன் இருக்கிறதா என்பதை முதலாவது உறுதி செய்து கொள்ளுங்கள். உடற்தகுதி சான்றிதழ் கால்நடை மருத்துவமனை மூலமாக பெற்றுக்கொண்டு தினமும் நடைபயிற்சி, மண் குத்த விடுவது, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுப்பீங்க. இது போக நீச்சல் பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதற்கும் உடல் சுறுசுறுப்புடன் விளையாடுவதற்கும் இந்த நீச்சல் பயிற்சி அவசியமாக இருக்குது. தீவன செலவு, அதாவது தீவன பராமரிப்பு, சத்தான உணவு அப்படிங்கும் பொழுது எல்லா இதுவுமே நிறைய காளை உரிமையாளர்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேரிச்சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அனைத்து விதமான இது கொடுத்தும் இறுதியாக அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வில் அவர்களுடைய காளைகளும் வென்றெடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதற்கு என்னென்னா நீங்கள் நல்ல சத்தான உணவுகளை கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு அவசியம் கொண்டு போய் விடணும். பசும்புல் கண்டிப்பாக சாப்பிடணும். இரவு நேரங்களில் வைக்கோல் கண்டிப்பாக கொடுங்க. இது மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த கழிச்சல் இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம். அடுத்து குறிப்பாக அந்த மாவு ஐட்டங்கள், வீட்டில் சாப்பிடக்கூடிய சத்து மாவு இந்த மாதிரி எதையும் கொடுத்துடாதீங்க. இது மாதிரி கொடுக்கும்பொழுது அஜீரண கோளாறு ஏற்படும், வயிறு உப்புசம் ஏற்படுது. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நிறையா பராமரிப்பில் கவனித்து கொள்ள வேண்டியவை. குறிப்பாக அதுக்கப்புறம் சில பேர் சோடா ஊற்றுறது, பவண்டோ கலர் உள்ளே கொடுக்குறது, அந்த மாதிரி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே காளைகளுக்கு அஜீரணத்தை ஏற்படுத்தும். போதுமான தண்ணீர் இந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. நிறையா மாடுகளில் குடலில் இறுக்கம் ஏற்படுது, அதனால் சாணி போடுவதில் சிரமப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்ப கட்டத்தில் குறைஞ்சது நம்ம சொல்லக்கூடியது 2-3 மாதங்களுக்கு முன்னாடி, ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடியே உங்களுடைய காளைகளை தொடர் கண்காணிப்பில் வச்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த காளை அந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு வெற்றி அடையும். நன்றி. நாள்தோறும் என்ன மாதிரி சோதனைகள் தரணும்? எங்கே இருக்கீங்க? இங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு மாண்பு அமைச்சர் செந்தில் தொண்டைமான் அவருடைய காளைகளுடைய ரொட்டீன் செக்கப், ஹெல்த் செக்கப்புக்காக வந்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய காளைகள் 10க்கும் மேற்பட்ட காளைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரபலமான ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளையும் காளைகள் கலந்து கொள்ளும். ஸோ இந்த காளைகளுக்கு ரொட்டீனாக செய்யக்கூடிய ஹெல்த் செக்கப், அதாவது உடற்தகுதி எந்த அளவுக்கு இருக்குது, உடல் சோர்வு மெலிவுன்னு எதுவும் இருக்கா என்னென்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த குழம்பு, அப்புறம் காளைகளுடைய கொம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். உடலில் ஏதாவது மேலே காயங்கள் எது இருக்கான்னு பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குறோம். வேறு ஏதாவது ரத்த சோகை ஏற்பட்டு ரத்தம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வலி, வேதனை, வீக்கம் எது இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் ரொட்டீனாக அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு வழக்கமான ஒரு பரிசோதனைக்கு தான் வந்திருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் இதை நாங்கள் இங்கே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பயிற்சி எப்பயுமே ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மேற்கொள்ளணுமா, இல்லை அந்த டைமிங்கில் மட்டும் மேற்கொண்டா போதும்? நான் ஏற்கனவே சொன்னபடி 2-3 மாதங்களுக்கு முன்னாடியாவது கண்டிப்பாக ஒரு தீவிர பயிற்சியில் கொடுக்கும் பொழுது காளைகளுடைய உடல் கண்டிப்பாக வலுப்பெறும். ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மளை ரெடி, எப்படி ஒரு விளையாட்டு வீரர் அத்லட் ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம பயிற்சியை தொடங்கிட்டோம்னா இந்த காளைகளுக்கும் விளையாடும் பொழுது லகுவாக இருக்கும் அப்படின்னா. இதை தாண்டி மற்றபடி கிராமங்களில் எல்லா இடங்கள்லையும் மேய்ச்சலுக்கு நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவே போதுமான அளவு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு நெருங்கி வரும் பொழுது முழு உத்வேகத்துடன் நீங்கள் பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த காளைகளும் அதுக்கு ஏற்றுக்கிட்டு கரெக்டாக அந்த பயிற்சியில் ஈடுபடுறதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். பேர் டாக்டர் மெரில் ராஜ், கால்நடை உதவி மருத்துவர், மதுரை மாவட்டம்.